அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன புகழ் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அன்பு செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நன்றாக தேர்வினை எழுதி அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துகள் முதல்ல. அப்புறம் தமிழ் பாடத்தில் காட்சி கண்டு கவினுரு எழுதுக அப்படிங்கிற ஒரு வினா இருக்கு இல்லைங்களா? அதற்கான கவிதையை தான் 2வது பதிவாக வெளியிடுறேன். 4, 5, 6 இயல்களில் உள்ள படங்களுக்கு. சரிங்களா? இப்போ பார்ப்போமா? முதல்ல நம்ம இந்த குதிரை போல் மனுஷனை வச்சுக்கிட்டு மேலே தொலைபேசி இருக்கும் இல்லைங்களா? அந்த கவிதை பார்ப்போமா? வேண்டாமே தொலைபேசி என்னும் தொல்லைபேசி. மனிதா நீ என்ன கடிவாளம் போட்ட குதிரையா? தொலைபேசியின் பின்னே செல்ல. தொலைபேசியில் வாழ்க்கையை தொலைக்காதே. உயிருள்ள உறவுகளோடு உறவாடு. உன் வாழ்க்கை உன் கையில். அடுத்து எளிமைப்படுத்தி, வேண்டாமே தொலைபேசி என்னும் தொல்லைபேசி. மனிதா நீ என்ன கடிவாளம் போட்ட குதிரையா? தொலைபேசி என்ன உன் முதலாளியா? வேண்டாமே தொலைபேசி என்னும் தொல்லைபேசி. அடுத்து மரம் வளர்க்குறது மாதிரி நிறைய வறட்சியான நிலத்தில் மக்கள்லாம் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த படத்திற்கான கவிதை. வறட்சியை நீக்க ஒரு புரட்சி. வேண்டாம் வறட்சி, வேண்டும் பசுமை புரட்சி. கட்டாந்தரை கழனியாவது எப்போது? பாலைவனம் சோலைவனமாவது எப்போது? பூஞ்சோலைவனமாவது எப்போது? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். மரம் வளர்த்தால் மழை கிடைக்கும், மழை கிடைத்தால் மணலும் புனலாகும், பாலைவனமும் சோலைவனமாகும். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். அடுத்து அதே எளிமைப்படுத்தி, பாலைவனம் சோலைவனம். வேண்டாம் வறட்சி, வேண்டும் பசுமை புரட்சி. மரம் வளர்ப்போம், மணலும் புனலாகும், பாலைவனமும் சோலைவனமாகும். போதுமா? அடுத்து விவசாயி படம் இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு தான் விவசாயி படம் இருக்கும் இல்லைங்களா? அந்த கவிதை. உணவு அளிக்கும் உத்தமன், பசியாற்றும் பரந்தாமன். கதிரவன் வரவு கண்டு கலப்பை என்னும் ஏரினை தோளில் சுமந்து கழனி நோக்கி புறப்பட்டான். உயிர்களுக்கு உணவளிக்கும் உழவன் எனும் உத்தமன், பாருக்கெல்லாம் படியளக்கும் பரந்தாமன். இதே உங்களுக்கு எந்த அளவுக்கு எளிமைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு எளிமைப்படுத்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை உங்களுடைய தேர்வுக்கு பயன்படுத்திக்கிங்க. நன்றி, வணக்கம்.